அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பழைய வீட்டுக்கெல்லாம் வந்து பட்டி வைக்கலாமா வைக்கக்கூடாதா அது தகவல் தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. கண்டிப்பாக பழைய வீட்டுகளெல்லாம் பட்டி வைக்கலாம். அதை நம்ம ஒரு சில ப்ராசஸை வந்து நம்ம பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது லைஃபும் வரும். நம்ம வந்து பழைய வீட்டுக்கெல்லாம் வந்து பட்டியும் வைக்கலாம். அதன்படி நம்ம வந்து பழைய வீட்டுகளில் கண்டிப்பாக சுண்ணாம்பு இருக்குது நண்பர்களே. அந்த சுண்ணாம்புலாம் ஃபஸ்ட்டு வந்து இனிமேல் பட்டி தர வச்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர், அதாவது நம்ம வந்து ஏசியனில் வந்து 5 இயர் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் கொடுத்துருக்காங்க. டேம் ஷீல்டு அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு கோடு அப்ளை பண்ண போகிறோம். ஒரு கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம பட்டி வைக்க போகிறோம். அந்த நீங்கள் வந்து ஒரு கோடு வந்து ட்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து பட்டி வச்சா ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக ஒரு கோடு இது மாதிரி டேம் ஷீல்டு ப்ரைமரை வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமரை அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம வந்து பட்டி வைக்க போகிறோம். பட்டி வைக்கிறதுக்கு என்ன பட்டினா, நம்ம வந்து பிர்லா பட்டி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எத்தனை கோடு வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து பழைய வீட்டுங்களில் மோடு பொருள் நிறைய இருக்குது நண்பர்களே. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பட்டி வச்சுக்கோங்க. ப்ளைனாக இருக்கிற இடம் 2 கோடு வச்சுக்கோங்க. மோடு பொருள் அதிகமாக இருக்கிற இடத்து 3 கோடு வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் பட்டி பாருங்கள் நண்பர்களே. ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு பட்டி வைக்க போகிறோம். பாருங்கள் எப்படி வைக்கணும் பாருங்கள். நீங்கள் வந்து வைக்க சொல்லியே வைக்காதீங்க. இது மாதிரி வேக வேகமாக கொஞ்சம் ஒரு கோடு ஃபஸ்ட்டு நீங்கள் சரன்னு ஒரு கோடு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு அதில் வந்து மோடு பள்ளத்தெல்லாம் வைச்சி எடுங்க நண்பர்களே. நாங்கள் அது மாதிரி தான் வைப்போம். அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு கோடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியா கொஞ்சம் வேகமாக வைக்கலாம் நண்பர்களே. கண்டிப்பாக பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோடெலாம் அதை வச்சாச்சு. செகண்ட் கோடு பாருங்கள் நண்பர்களே. கொஞ்சம் இந்த ஏரியா குறிப்பிட்ட அளவு வச்சுட்டு செகண்ட் கோடு அதுக்கப்புறம் தான் ட்ரை ஆகிட்ட பிறகு தான் செகண்ட் கோடு வைக்க போகிறோம். நம்ம பாருங்கள் நண்பர்களே, ஃபஸ்ட்டு கோடு வச்சு ட்ரை ஆகிறதுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு கோடை வைச்சி எடுத்துருங்க. வைச்சி எடுத்துட்டு மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர் இல்லை மறுநாள் கூட நீங்கள் செகண்ட் கோடு வைங்க. பாருங்கள் நண்பர்களே, இப்போ வச்சுட்டுருக்காரு பாருங்கள். ஈரமே இன்னும் காயலை. மறுநாள் வந்து நீங்கள் செகண்ட் கோடு வச்சாவே உங்களுக்கு வந்து சரியான கிரிப்பு வரும் நண்பர்களே. பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு மோடு படத்தை எல்லாமே ஒரு கோடு வச்சுட்டோம். அதன் பிறகு தான் ஓவராலாக ஒரு கோடு வைக்கிறோம். இது மாதிரி 2 கோடு வச்சிட்ட பிறகு தேய்ச்சி ப்ரைமர் போட்டுற நண்பர்களே. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. பழைய வீடு மாதிரி தெரியாது. நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு வேறு லெவலில் கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு எம்ரி பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டு இது மாதிரி ப்ரைமர் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து லைஃபும் வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.